உள்துறை அமைச்சரை பார்க்க போகிறேன் என்று செங்கோட்டையன் சொல்லிட்டு போறதுல ஒரு பிரச்சனை இல்லை. உள்துறை அமைச்சரை பார்க்க போகிறேன் என்று சொல்லிட்டு எடப்பாடி அவர்கள் போறதுல ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் சொல்லாமல் பொய் சொல்லி போனா ஊருக்குள்ள வந்து யாருக்குமே தெரியாம முக்காடு போட்டுட்டு ஒரு சந்துக்குள்ள ஒருத்தன் போயிட்டே இருப்பாங்க. பாத்தீங்களா, அவங்களுக்கு என்ன பேரு? அந்த வேலையை நீங்கள் பார்க்கலாமா? என்ன அநியாயம்! எல்லாரும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு அரசியல் கட்சி உள்கட்சி பிரச்சனை சம்பந்தமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து சொல்லிக் கொண்டே வந்தது. காரணம், இந்தியா முழுக்க பாஜக வளர்ந்த விதம் அதுதான். நாங்கள் எல்லாம் கட்சியை வளர்க்கணும், ஆனால் மற்ற கட்சிகள் எல்லாம் கட்சியை வளர்க்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு தொண்டனாக தோழனாக சேர்த்து கொள்கையை விளக்கி தங்களது கொள்கையை உறுதிப்படுத்திக் கொண்டு கட்சியில் சேர்ந்து கட்சியை கட்டுவோம். ஆனால் பாஜக அப்படி அல்ல. ஏற்கனவே வளர்ந்து இருக்கிற ஒரு கட்சியை நாசமாக்கி கெடுத்து அழித்து பிரித்து அதை அப்படியே உள்வாங்கிக் கொள்ளும். அவருடைய அமித்ஷா அவர்கள் அதிமுகவை அதிமுகவா மாற்றிவிட்டார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தது, இப்பொழுது அமித்ஷா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக மாறிவிட்டது. அந்த கட்சி எல்லா பிரச்சனைக்கும் செங்கோட்டையன் போனா அமித்ஷாவை தான் போய் பாக்குறாரு, அண்ணன் பழனிசாமி போனா அங்கதான் போய் பாக்குறாரு, தம்பிதுரை போனா அமித்ஷாவை தான் பாக்குறாரு, வேலுச்சாமி போனா வேலுமணி போனா அமித்ஷாவை தான் பாக்குறாரு. எல்லாரும் ஒண்ணுமில்லாம யாரோ அம்மா ஜெயலலிதாவுக்கு மகள் சொல்லிக்கிட்டு இருக்காரு, போய் அரை மணி நேரம் பேசிக்கிட்டு இருக்கு. எல்லா பஞ்சாயத்தும் அமித்ஷாட்ட தான் போகுது. அதனால அமித்ஷா அதிமுக மாறிவிட்டது. தொண்டர்கள் என்றும் அதிமுகவுடைய தொண்டர்கள் என்றும் அமித்ஷாவுடைய அடிமையாக வரமாட்டார்கள். அவர்களை பொறுத்த மட்டிலே அவர்கள் எல்லாம் அனைவரும் அமித்ஷாவினுடைய அடிமைகளாக என்றும் ஆக போவதில்லை. அதிமுகவுடைய உண்மை தொண்டர்கள் யாரும் அமித்ஷாவை பார்த்து யாரு பயப்படுறான்னு கேட்டீங்கன்னா, அளவுக்கு அதிகமா ஊழல் செய்து பணம் சம்பாதித்து வைத்திருக்கின்ற, கொள்ளையடித்து வைத்திருக்கின்ற முன்னாள் அதிமுக அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் தான் பயப்படுறாங்க. அவர்கள் தான் இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம். இருக்கின்றவர்கள்லாம் முகமூடியை அணிந்து கொண்டு பார்க்கின்றவர்கள்லாம் முகமூடி அணிவர்களை நீங்கள் நம்பலாமா? இது மக்களே, பொதுமக்களை சிந்திக்க வேண்டும், பத்திரிகையாளர்களும் சிந்திக்க வேண்டும். முகமூடியை மருந்து 10 மணிக்கு ஒரு கூட்டத்தில் பேசுகிறார், 10 மணிக்கு கூட்டத்தில் பேசுகிறார் எடப்பாடி அவர்கள் பேசுகின்றார். என்ன பேசினா என்பது ஊடகத்துக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். மறுநாள் காலைல பார்த்தா கார் மாறி போய் மறுநாள் பார்த்தா போயிட்டு இருக்காரு. ஆக சொல்லுவது ஒன்று, செய்வது ஒன்று. இது போலதான் அவர் இருக்கிறார்கள். அதாவது கொரோனா இருந்தால் நோய் தொற்று இருக்குன்ற அது இல்லாது, முகத்தை தொடச்சிட்டா கட்டிக்கிட்டு வர வேண்டியது இல்லை. அம்மா சசிகலா வேற வெளியேற்றியாச்சு, ஐயா டிடிவியை வெளியேற்றியாச்சு, எங்கள் அப்பா ஓபிஎஸ்ஸை வெளியேற்றியாச்சு. இப்போ இதில் முக்குளத்தோரெல்லாம் பெரும் வெறுப்பில் இருக்கான். இது எப்படி சமன் செய்யறதுன்னு தெரியல. மதுரையில் போயிட்டு விண்ணூர்தி நிலையத்துக்கு எங்கள் தாத்தா முத்துராமலிங்கத்தோர் பேரை வைக்க சொல்கிறாப்புல, அப்போவாது ஓட்டு கிடைக்குமான்னு அங்கே போய் பாரத ரத்னா விருது கேட்குறாரு.